தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டீச்சிங், அதாவது வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலுமே வந்து வேலைகள் கேட்டிருக்காங்க. நான் டீச்சிங் ப்ரொஃபஷனலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கான வேலைகள் ஃபேக்கல்டி போஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதுலயுமே நமக்கான வேலைகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா அதுல லோயர் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிசிக்கான டிவிஷனல் டிஎன் ஜோன் தான் மெயினா. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் இதுக்கான ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டிலே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புது அறிவிப்பு இந்த 2026ல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூல்லேயும் வந்து விடப்பட்டிருக்கு. மெயினாக இந்த வேலைகளுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும், அதாவது A to Z டீட்டெயில்ஸ் என்ன, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை சார்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டும் சூட்டபிள் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் தாராளமாக இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் இப்போ உங்ககிட்ட அடுத்து ஷேர் பண்ணுறேன். இந்த வேலைகளுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வாங்க. அதில் இருந்து எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றத சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலே வந்து இருக்குது. எங்கே அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ப்ளஸ் வந்து நான் டீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேரியஸான பதவிகளுக்கு தான் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்ட்ரல் ஸ்கூல் தான். இந்த ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீச்சிங் சார்ந்த வேலைகளும் அண்ட் வந்து நான் டெக்னிக்கல் டீச்சிங் போஸ்ட் சொல்லக்கூடிய லோயர் டிவிஷன் கிளர்க்கான வேலைகளும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலுக்கு அப்ளை பண்ணிக்கிறதுக்கான உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க வந்து டீச்சிங் இல்லாம ஜென்ரலா இருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான ஜாப் லொகேஷன் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் இருக்குல்ல, அங்கே தான் உங்களுக்கான ஜாப் லொகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஃப்லைன்ல, அதாவது தபால் மூலியமா தான் அந்த ஜாபுக்கு நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி வந்து மார்ச் 3ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க வந்து எந்த விதமான ஃபீஸுமே இல்லாம தாராளமா அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் போஸ்ட் அப்படின்றனால வந்து போஸ்ட்டுக்கான ஃபீஸ் மட்டும் நார்மலாக பே செலவு பண்ணுவோம்ல, ஒரு 40 ரூபா 50 ரூபா வரைக்கும். ஸோ அது மட்டுமே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி, இது ஐ மீன் ஃபீஸ்ன்னு கிடையாம அந்த போஸ்ட்டுக்கான காஸ்ட்டை நீங்கள் வந்து கொடுத்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து தொட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ டேரெக்டாக வந்து டவுன்லோட் வந்து ஆகிரும். ஸோ அதை உங்கள் வீட்டுக்கு போல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்பில் கொடுத்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துருங்க. ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஃபில் வந்து பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அட்ரஸுக்கும் அனுப்பணும். ஸோ நான் அதை பற்றின டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து கிராஜுவேட்டட் டீச்சரு, பிரைமரி டீச்சரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீச்சிங் போஸ்ட் தந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே தந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேருமே அப்ளை பண்ணக்கூடிய ஜென்ரல் போஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு தான். இதுக்கு பேசிக்காக நீங்கள் வந்து 12th வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இதில் வந்து 19,900 ரூபா அப்படின்றது ஓப்பனிங் சம்பளமாகவும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் 12th, அந்த 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 50%, அதாவது செகண்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு பேசிக்கான டைப்பிங் ஸ்பீடும் அந்த நாலேஜும், டைப்பிங் நாலேஜும் அது வந்து இங்கிலீஷில் தான். அதே மாதிரிக்கே வந்து கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கான ஸ்பீட் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18ல வந்து 27 வயசு வரைக்கும். கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட நார்ம்ஸ் படி இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கமிட்டிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற போது 30 வயசு வரைக்கும், எஸ்சிஎஸ்டி கமிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உங்களுக்கு இந்த வேலைகளை தரப்படுது. ஸோ அதை பொறுத்தும் நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இப்போது லோயர் டிவிஷன் கிளர்க் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் டைப்பிங் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து பண்ணுறீங்க அப்படின்றத வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் தானா அப்படின்றமே ஒரு வெரிஃபிகேஷன் ஃபைனலாக செக் வந்து பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் அந்த வேலைகளுக்கு செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இதுதான். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்க, ஸ்கில் டெஸ்ட்டு, அந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 3/3/2026. அதுக்குள்ள மறக்காம அப்ளை வந்து பண்ணிருங்க. ஓகே, ஸோ நான் அப்ளை பண்ண போறேன் ப்ரோ. இப்போ இதுக்கு வந்து போஸ்ட்ல நீங்க சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் ஏதாச்சும் இருக்குமே, எந்த அட்ரஸ் கேட்டீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான். ஸோ இதில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கான ஒரு அட்ரஸ் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அட்டாமிக் எனர்ஜியோட காம்ப்ளெக்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸும், டூல இந்த அட்ரஸையுமே நீங்கள் வந்து போட்டு வரக்கூடிய 3ஆம் தேதிக்குள்ள மெயினாக நீங்கள் ஸ்பீடு போஸ்ட்ல
போஸ்ட்டில் அனுப்பியிருக்கணும் அப்படின்றதமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக இப்போ இந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையுமே நான் வந்து ஷோ பண்ணுறேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் சொல்லித்தரேன். இப்போ அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இதை வந்து தொடுங்க. ஓகே, நீங்க அப்படி அந்த லிங்கை தொட்ட நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மணி வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியுங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் சேம் ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ்ல உங்களுக்கான அகைன் லிங்க் வந்து கிளிக்கர் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அதை நீங்கள் வந்து தொட்டதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். இப்போ எனக்கு திருப்பி கிளிக்கர் வருது பார்த்தீங்களா, நான் இப்போ இதை தொட்டேன்னா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அட்டாமிக் எனர்ஜி சென்ட்ரல் ஸ்கூல் தூத்துக்குடி மாவட்டம் போட்டிருக்காங்களே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஃபார்ம் தான், அதாவது எல்லா வேலைகளுக்கான ஒரே ஃபார்ம் தான். இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து விண்ணப்பிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ இதில் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மறக்காமல் வந்து ஒட்டிடுங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரு, போஸ்ட்டு, சப்ஜெக்ட் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் எதுவுமே தொட வேண்டாம். இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதனால் இதை எதையுமே நீங்கள் தொட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணக்கூடியது ஃபோட்டோ மட்டும் ஒட்டிட்டு இங்கே அப்படியே கீழே நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் நேம் வந்து கேபிட்டல் லெட்டரில், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் நீங்களோட ஜெண்டர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கரண்ட்டாவோட ஏஜ் வந்து எவ்வளோ வந்து ஆகுது, உங்களோட அட்ரஸ் வந்து பிரைமரியான அட்ரஸ் வந்து என்ன, எந்த சிட்டி, எந்த ஸ்டேட்டு, மொபைல் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்பில் இருக்கிற மணி, உங்கள் ஜிமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி கேஸ்ட்டுக்குள்ளே வந்து வரீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதே மணிக்கு நீங்கள் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா விடோ சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையுமே வந்து கொடுத்துக்கலாம். அதே மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தனா ஒரு யூனிவர்சிட்டி, ஐ மீன் இப்போ நீங்கள் 10th அப்படின்னா அது வந்து ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா, எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ சப்ஜெக்ட் வந்து மொத்தம் இப்போ 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 சப்ஜெக்ட், அதில் டோட்டல் மார்க் வந்து 500, அதில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்தீங்க அதில் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து போட்டுறோம். ஸோ என்ன மீடியம், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரி விஷயங்கள் இது அப்படியே வந்து 12க்கும் டிப்ளமோக்கும் டிகிரிக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பேஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மட்டும் கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எசென்சியலாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து மஸ்ட்டாக அங்கே வந்து கேட்கப்படலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க, உங்கள் நேமையும் நீங்கள் எழுதிருங்க, எந்த டேட்டு, எந்த பிளேஸ், அதாவது உங்கள் மாவட்டம், உங்கள் ஏரியாவோட பேரை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சா, நீங்கள் 12th படிக்கிற வரைக்கும் கேட்குறாங்க, இருந்துச்சுன்னா கொடுங்க, எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸோ தெரியும்னா எஸ் அப்படின்ற கொடுத்துருங்க. அதே மாதிரிக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. இவ்வளோதான் விஷயங்கள். இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இது கூட உங்களோட 10th 12th டிகிரி, கம்யூனிட்டி, ஆதார், இந்த மாதிரியான உங்களை பற்றின செல்ஃப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ, இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரியான எல்லா சர்டிஃபிகேட்டையுமே ஜெராக்ஸ் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அதை வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பின் பண்ணி ஃபோட்டோலாம் ஒட்டி ஆஃபீஸ் கவர், போஸ்ட் கவர் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து வச்சு ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஃப்ரம்ல உங்கள் அட்ரஸும் 2ல நான் சொன்ன அட்ரஸையுமே நீங்கள் வந்து எழுதி 3ஆம் தேதிக்குள்ளே ஸ்பீடு போஸ்ட்டில் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஸோ இவ்வளோதான் விஷயங்கள். ஸ்டாம்ப்லாம் எதுவுமே ஒட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதுவும் ஸ்பெஷலாக வந்து சொல்லலை. ஸோ நார்மலாகவே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மட்டும் போட்டு நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே, இப்போ நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ இதுக்கான எக்ஸாம் வந்து எப்போ கால் ஃபர் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் மிட் வீக், அதாவது ஒரு ஏப்ரல் 15 கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கான கால் ஃபர் வந்து பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன்ல, அதே ப்ரொசீஜரே நடக்கும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்ற தெளிவாக சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை பற்றியும் உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணிடுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு ஷேர் வந்து தட்டி விட்டுருங்க. மேபி அவங்களுக்கு கிடைக்கிற கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நிறைய ஒரு தரமான சூப்பரான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.